வெல்கம் டு டிவைன் 369 டேரா ட்ரீடிங். நான் உங்கள் லக்ஷ்மி, உங்கள் ஃபேவரட் டேரா ரீடர், ஸ்பிரிச்சுவல் பிளேயர் அண்ட் ரெக்கி கிராண்ட் மாஸ்டர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம குரூப்பில் இல்லை யாரோ ஒருத்தங்க எஸ் ஆர் நோ கொஷின்ஸ் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கேள்விக்கு பதில் தேடிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இது ஒரு சைக்கிக் ரீடிங் தான், அதனால் எஸ் ஆர் நோ கார்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கும் நம்ம ஆர்க்கேஞ்சல் மைக்கேல் உங்களோட எனர்ஜி மூலமாக 2 செட் ஆஃப் கால்ஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன கேள்வியோ ஏதாவது ஒரு கேள்வியை மனசில் வச்சுட்டு 2 செட் ஆஃப் கார்ட்ஸில் நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி உங்கள் கேள்விக்கான உங்களுக்கான கைடன்ஸை நீங்கள் ஆர்க்கேஞ்சல் மைக்கேல் மூலமாக இப்போ இந்த யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்க போகிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சோல்மேட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்டு கமெண்ட்லேயும் உங்களுக்கு இந்த ரீடிங் எப்படி ரெசனேட் ஆகுது அப்படிங்கிறதையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை மாதிரி மற்ற வியூவர்ஸ்க்கு ஒரு சிலர் கொஞ்சம் மோட்டிவேஷனாகவும் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கிறதுக்கும் அந்த எனர்ஜியோடையும் நீங்களும் அலைனாக வாங்கி வருவீங்க. இப்போ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். இது செட் 1 கார்டு அண்ட் இது செட் 2 கார்டு. இப்போ வாங்க நம்ம செட் 1 கார்டை பார்க்கலாம். வாவ், சூப்பர்ங்க. நீங்கள் நினைக்கிறது எஸ் கார்டு. எஸ், இது கண்டிப்பாக நீங்கள் என்ன கேள்வி கிடைச்சாலும் என்ன மாதிரியான நீங்கள் கேள்வி கேட்டிருந்தாலும் அது கண்டிப்பாக எஸ் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அண்டு என்ன ஒரு விஷயம்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் நிதானமாக இருங்க. பட் நீங்கள் என்ன இதுக்காக ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பாக அது உங்களை நோக்கி உங்களுக்கு இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ், ஆர்க்கேஞ்சல் மைக்கேல் உங்களுக்கு கொடுக்குறாரு. அண்டு செட் 2 கார்டு என்ன வருதுன்னு பார்ப்போம் இப்போது. வாவ், செலிப்ரேஷன், சூப்பருங்க. நீங்கள் இதுவும் எஸ் கார்டு தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த இதையும் ரெண்டாவது செட் கார்டு நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தாலும் அதுவும் உங்களுக்கு எஸ் தான் வந்திருக்கு. ஸோ ரெண்டு கார்டுமே எஸ் தான். 2 செட் ஆஃப் கார்ட்ஸ், எந்த செட் ஆஃப் கார்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு எஸ் தான் வந்திருக்கு. ஆர்க்கேஞ்சல் மைக்கேலோட கைடன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு எஸ், ஓகே, ப்ரொசீட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் செட் 1 கார்டுக்கு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் செட் 2 கார்டு டெஃபினட்டாக ஓகே, எஸ் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இந்த ரீடிங் எப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சோல்மேட்ஸ். தேங்க்யூ.